ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய நாகா அமானுஷம் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய நாகா அமானுஷம் சேனலை நிறைய பேர் புதுசா வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. அப்படியே மறக்காம பெல் ஐகானையும் தட்டிடுங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டா மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி போயிடலாம். இந்த சம்பவம் நடக்கக்கூடியது பொள்ளாச்சியில தான் நடந்திருக்குங்க. இந்த சம்பவம் என்னுடைய அப்பா, அதுக்கு பிறகு நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்க ரெண்டு பேருமே போயிருக்கிறோம். இந்த சம்பவம் கொஞ்சம் விசித்திரமாட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான், ரொம்ப ஹாரரான ஒரு சம்பவம். ஆனா எப்படி அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்துடலாம். பொள்ளாச்சியை சேர்ந்த வெங்கடேஸ்வரன் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு சொல்லி இருக்கிறாரு, போன் மூலியமா சொன்னாரு. அது மட்டும் இல்ல, இந்த சம்பவத்துல எங்க அப்பாவும் கூட சேர்ந்திருக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அந்த கதையை நம்ம வழியா பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 1999 காலகட்டத்துல, அதாவது எங்க அப்பாவுடைய டைம் அப்படின்னு சொல்லலாம், அந்த ஒரு காலகட்டங்க. அந்த டைம்ல தாங்க இந்த சம்பவம் நம்மளுடைய வெங்கடேஷுக்கு நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொள்ளாச்சியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்க உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தாங்க. இந்த கிராமத்துக்குள்ளதான் வெங்கடேஷ் மற்றும் அவருடைய மனைவி, அதுக்கு பிறகு 2 பெண் பிள்ளைகள். இவங்க ரொம்ப ஜாலியா சந்தோஷமா வாழ்க்கையை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இந்த பெண் பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன வயசுல இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயசு தான் இருக்கும் அந்த 1999 காலகட்டத்துல. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெங்கடேஸ்வரனுடைய ஊர்ல ஒரு மந்திரவாதி ஒருத்தர் இருந்தாங்க. அந்த மாந்திரிகனால நடந்த ஒரு பெரிய சம்பவங்க. அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய வெங்கடேஷுக்கு அதாவது என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டைம்லயே அவர் விவசாயம் தான் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாந்திரிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அந்த ஊருக்குள்ளாடி பயங்கரமான ஒரு ஆளா இருந்திருக்கிறான். என்ன அப்படின்னா, நிறைய பேரை பயமுறுத்தியே வாழ்க்கையை நடத்திட்டு இருந்திருக்கிறான். அது மட்டும் இல்ல, அவன் கல்யாணமே பண்ணிக்கிடல. அவன் இருக்கக்கூடிய வீடு தனியா ஒரு காட்டு பகுதியில் அமையப்பட்ட ஒரு வீட்டுல தாங்க அவன் வசிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்கிறான். இதை எல்லாமே அவங்களுக்கு தெரியும், அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். அவங்க கிட்ட யாராவது ஏதாவது சண்டையை இழுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த நபர் என்ன பண்றான் அப்படின்னா, சில விஷயங்கள் பண்ணி அந்த சண்டைக்கு போன ஆட்களை அதாவது பண்ணக்கூடிய ரேஞ்சுக்கு போகக்கூடிய ஒரு நபரா தாங்க இருந்துட்டு இருக்கிறான் இந்த மாந்திரிகன். ஒரு நாள் காலையிலங்க, விடிய காலையில எப்பவுமே அவங்க ஊருக்குள்ள ஒரு 5 மணிக்கெல்லாம் டீ கடை ஓபன் ஆயிடும். அந்த டீ கடைக்கு தினசரி காலையில டீ குடிக்க போற வழக்கம் உண்டுங்க நம்மளுடைய வெங்கடேஸ்வரனுக்கு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாந்திரிகனும் அந்த இடத்துக்கு டீ குடிக்க வருவாங்க. அப்படி டீ குடிக்க வந்த இடத்துல அவங்களுக்குள்ள வாய் தகராறு வருது. யாருக்கு அப்படின்னா, வெங்கடேஷுக்கும் அந்த மாந்திரிகனுக்கும் அரசியல் ரீதியான பேச்சில ஒரு வாய் தகராறு ஆயிருது. அது அப்படி கை கலப்பாயி நம்ம வெங்கடேஸ்வரன் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அவரை பயங்கரமா அடிச்சிடுறாருங்க. அப்படி அடிச்ச உடனே அந்த நபர் என்ன சொல்லிட்டு போறான் அப்படின்னா, கிட்டத்தட்ட 48 நாளைக்கு உள்ளாடி உன்னுடைய மரணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நபரும் அங்கிருந்து போயிடுறாங்க. வெங்கடேஸ்வரன் ஒரு ஆத்திரத்துல அதை பண்ணிட்டாரு. ஆனா அதுக்கு பிறகுதாங்க இவருக்கு பயம் ஜாஸ்தி ஆகுது. என்ன அப்படின்னா, இந்த நபரை எதிர்க்கக்கூடிய யாரா இருந்தாலும் அந்த நபர் தீர்த்து கட்டுறது வழக்கமா தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 40-50 நாள் தான் உயிரோட இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆட்கள் இறந்து போகும். மர்மமான முறையில நோய்கள் தாக்கப்பட்டு இறந்தது மாதிரி அந்த ஆட்கள்லாம் இறந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த மாந்திரிகன் சொல்லிட்டு போன விஷயத்தை கேட்டு கொஞ்சம் பயப்படுறாருங்க. வீட்டுக்கு வந்த பிறகு தன்னுடைய மனைவி கிட்ட மகள்கிட்டையும் விஷயத்த சொல்றாங்க. அதாவது சின்ன குழந்தைங்க தான் இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லும் போது குழந்தைகளும் கூட கேட்டுட்டு தாங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கும் பீதி ஆகுது. என்ன அப்படின்னா, அவன் ஏதாவது பண்ணிட போறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய வெங்கடேஸ்வரன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க குலதெய்வமான கருப்பண்ணசாமி கோவில் அங்க ஊருக்குள்ளே இருக்குங்க. அதாவது அவங்க ஊருக்குள்ளே இருக்குது. அந்த கோவிலுக்கும் போறாருங்க. அந்த கோவில்ல போய் அங்க இருக்கக்கூடிய பூசாரி கிட்ட விஷயங்களை எடுத்து சொல்றாரு. இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன்,
பண்ணிட்டேன், அந்த மாந்திரிகன் வந்து என்ன கொன்னுருவேன், 48 நாளைக்கு முன்னாடி நான் அவனை கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் அங்க இருக்கக்கூடிய பூசாரி கிட்ட சொல்றாருங்க. அங்க இருக்கக்கூடிய பூசாரி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ கருப்பனை கதின்னு வந்திருக்கிற, கருப்பனுக்கிட்டே சொல்லிட்டு போப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த கருப்பசாமி கிட்ட இவர் எல்லா விஷயங்களையும் சொல்றாருங்க. கிட்டத்தட்ட அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த கருப்பசாமியுடைய உடம்புல இருந்து, அதாவது அவங்க ஒரு சிவப்பு கலர்ல ஆர மாலை போட்டிருக்காங்க, அதாவது பூவாரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாலை கிடக்குதுங்க. அது அப்படியே அத்து கீழே விழுந்துருதுங்க. கீழே விழுந்தவொடனே இவங்களுக்கு கொஞ்சம் பயமும் இருக்குது. ஆனா அந்த இடத்துல அந்த பூசாரி சொல்றாரு, ஒன்னும் இல்லப்பா, கருப்பன் உனக்கு துணை நிற்பான், உனக்கும் அவன் குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கருப்பசாமிக்கு கிட்டத்தட்ட இன்னொரு 3 நாட்கள்ல வந்து காப்பு கட்ட போறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அந்த கோவிலுக்கு திருவிழா வரப்போகுது. கிட்டத்தட்ட 48 நாட்கள் வந்து விரதம் இருக்கணுங்க. அதுக்காக நம்மளுடைய வெங்கடேஸ்வரனும் நானும் காப்பு கட்டிக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதே 3 நாளையில வந்து இவருக்கு காப்பும் கட்டிடுறாருங்க. காப்பு கட்டி கிட்டத்தட்ட எல்லாமே முடியுதுங்க. 48 நாளும் கழியுது. இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. அந்த கருப்பசாமியை ஆடிக்கிட்டு வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு, என்ன அப்படின்னா, உனக்கு எதுவும் வராதுடா, நான் பாத்துக்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அதாவது திருவிழாவோட கடைசி நாள்ல இதெல்லாம் சொல்லிட்டு அவரு போயிடுறாருங்க. கிட்டத்தட்ட 2 நாட்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம போகுதுங்க. 3வது நாள்ல இருந்தாங்க இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னா, விடிய காலையில எழும்பி வெளியே வர்றாருங்க. அதாவது இந்த சம்பவம் தான் நடந்து 2 நாளைக்கு பிறகு அந்த விடிய காலையில எழும்பி வெளியே வர்றாருங்க. அப்படி வெளியே வந்து பாக்குற நம்மளுடைய வெங்கடேஸ்வரனுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டு வாசல்ல ஒரு வாழை இலைய போட்டு அதுல ஒரு ஆட்டுடைய தலைங்க, அந்த ஆட்டுடைய தலைன்னு சொன்னா கொஞ்சம் அழுகுன நிலைமையில இருக்குது. அந்த தலை, அதுக்கு பிறகு ஒரு பூசணிக்காய், அதுக்கு பிறகு ஒரு எலுமிச்சம்பழம், இது எல்லாம் 2ஆ வெட்டப்பட்டு அதுல குங்குமம் மற்றும் இரத்த காவுகள் கொடுக்கப்பட்டு இவருடைய வீட்டு வாசல்ல அப்படி இருக்குங்க. அதை பார்த்துக்கிட்டு இவர் பயந்துடுறாரு. அப்படி பயந்தது மட்டும் இல்ல, அங்கிருந்து வேகமாட்டு அந்த கருப்பண்ணசாமி கோவிலுக்கும் ஓடி போறாருங்க. அங்க இருக்கக்கூடிய பூசாரி கிட்ட விஷயத்த சொல்றாரு. அந்த பூசாரியும் அங்கிருந்து வேகமா கிளம்பி வந்து பாக்குறாருங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் அங்க கூடிடுறாங்க இவங்க வீட்டு வாசல்ல. என்ன அப்படின்னா, இது என்னடா விசித்திரமா இருக்குது, இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்களே இந்த ஊருக்குள்ள அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பூசாரி வந்து பாக்குறாரு, இது ஏதோ ஒரு செய்வினை வைக்கப்பட்டிருக்குது. ஆனா என்ன அப்படின்னா, இவங்க ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. அந்த கருப்பன் சாமியுடைய அந்த கழுத்துல போட்டிருந்த ஆர மாலை, அதாவது பூ மாலை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாலையை வந்து இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா வீட்டுல கொண்டு வச்சிருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு நாளாகாது ஒரு மாதிரி நாசம் ஆகும் இல்லையா, வாடும் இல்லையா, அந்த மாதிரி வாடிடுச்சு. அதனால இவங்க வீட்டு பக்கத்துல, அந்த காம்பவுண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மரத்துல, அதாவது வேப்ப மரங்க, அந்த மரத்துல வந்து தொங்கவும் விட்டுருக்கிறாருங்க. அதனாலதான் இந்த நபரால உள்ள வர முடியல, அவன் வெளியிலே வச்சு எல்லாம் பண்ணிட்டு போயிருக்கிறான் அப்படிங்கறது மாதிரி அந்த இடத்துல அந்த பூசாரின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பூசாரி என்ன பண்றாரு அப்படின்னா, சரின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து கொஞ்சம் தீர்த்த தண்ணி எடுத்து கருப்பனுடைய சில மந்திரங்களை சொல்லி அந்த இடத்துல வந்து ஆட்டுடைய தலையெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, கொஞ்சம் அந்த தண்ணீர் எல்லாம் தெளிக்கப்பட்டு அதை எடுத்துட்டு போய் சுடுகாட்டுல புதைக்கவும் செய்துடுறாருங்க. சரின்னு சொல்லி அன்னைக்கு அப்படியே முடிஞ்சிருது. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லப்பா, கருப்பனுடைய திருநூரை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கருப்பணசாமி கோயில இருக்கக்கூடிய திருநூரையும் அள்ளி கொடுக்குறாருங்க. அதையும் வீட்டுல கொண்டு வச்சிடுறாரு நம்மளுடைய வெங்கடேஸ்வரன். ஆனா மறுநாள் காலையில விடியுதுங்க. மறுநாள் காலையில இன்னொரு ஆட்டுடைய தலை அதே மாதிரி செட்டப்ல அப்படி அவங்க வீட்டு வாசல்ல இருக்குங்க. அரண்டு போயிடுறாரு. மறுபடியும் இது யாரு கொண்டு வச்சது, என்னதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கருப்பன் கோயிலுக்கு போறாரு. அந்த பூசாரி வர்றாரு, இந்த மாதிரி எடுத்துட்டு போய் அந்த சுடுகாட்டுல அந்த மாதிரி எல்லாமே பண்ணி முடிக்கிறாரு. இந்த தடவையும் அவர் கொஞ்சம் திருநூறை தான் கையில கொடுத்து விடுறாரு. ஒன்னும் இல்லப்பா, கருப்பன் பார்த்துக்கிடும், அவனால இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிடுறாருங்க. இதெல்லாம் அந்த மாந்திரிகன் தான் பண்றான் அப்படிங்கிறது மாதிரி எல்லாருக்கும் தெரியுங்க. ஏன்னா அவன் தானே இந்த மாதிரி எல்லாம் விஷயங்களை செய்வேன்னு சொல்லிட்டு போனான், இவரை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான் இல்லையா. அதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் அவன் தான் பண்றான் அப்படிங்கறது மாதிரி இவங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே நம்புறாங்க. கிட்டத்தட்ட அன்னைக்கும் இதே மாதிரி எல்லாம் செய்து முடிச்சுக்கிட்டு இவங்களும் வீட்டுக்கு போயிடுறாங்க. 3வது நாள் காலையில விடியுதுங்க. அதே மாதிரி மறுபடியும் இந்த ஆட்டுடைய தலை அங்க இருக்குது. அதுக்கு பக்கத்துல எல்லா விதமான வேலைகளும் செய்யப்பட்டு மறுபடியும் அந்த செய்வினை அப்படிங்கிற அந்த விஷயத்த பாக்குறாருங்க. பார்த்துக்கிட்டு வெங்கடேஸ்வரன் அளவே ஆரம்பிச்சிடுறாரு. இவன் நம்மளை விடவே மாட்டான், எப்படியும் கொண்டு போடாம போல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் பூசாரியை கூட்டிட்டு வர்றதும், இதை எடுத்து கொண்டு போய் சுடுகாட்டுல புதைக்கிறதும், இந்த மாதிரி எல்லாம் வேலைகள் நடந்துட்டே தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட 5 நாட்கள் இந்த மாதிரி நடந்துருதுங்க. 6வது நாள் அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாந்திரிகனை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு ஒரு பிளானுக்கு வர்றாங்க. என்ன அப்படின்னா, நைட்டு நம்ம பாதுகாப்பாட்டு இந்த வீட்டுக்கு இருக்கணும், இருந்துகிட்டு இவன் வந்து வைக்கிறான் இல்லையா, இவன் வந்து இந்த பொருள் எல்லாம் செய்து வச்சுட்டு போறான் இல்லையா, அந்த நேரத்துக்கு இவனை அடிச்சே கொண்டுறணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வீட்டை சுத்தி, வெங்கடேஸ்வரனுடைய வீட்டை சுத்தி இவங்க எல்லாரும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இளவட்ட பசங்க தாங்க ஒரு 50-60 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது யாருக்கும் தெரியாம தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா அங்க நடந்த விஷயத்தை பார்த்து அவங்க எல்லாம் அலறக்கூடிய ஒரு சம்பவம் அங்க நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல
யாருமே இல்லைங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 3 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு தாங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா கருகருன்னு ஒரு உருவம் அப்படியே நடந்து வருதுங்க. அது எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஊர் சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருந்தா அதுக்கு வருதுங்க. அதாவது சுடுகாட்டு ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்ல தாங்க வருது. அப்ப இந்த மந்திரவாதி தான் வர்றான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்ட இந்த மக்கள் எல்லாம் அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா அங்க வந்தது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ரோஷமான ஒரு சக்திங்க. அது அங்க வரும்போது கிட்ட வர வர அதனுடைய கைகள்ல எதுவுமே இல்லை. அந்த உருவங்கள் தெரியல, முகம் தெரியல, கை தெரியல, காலு தெரியல. ஆனா அந்த உருவத்துடைய தோற்றம் மட்டும் தெரியுதுங்க. அந்த தோற்றத்தை பார்த்த உடனே இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் பயம் கொடுத்துருது. அது மட்டும் இல்ல, அந்த தோற்றத்துல இருந்தாங்க ஒரு இலை வருது, ஒரு ஆட்டுடைய தலை வருது, அதுக்கு பிறகு ஒரு பூசணிக்காய் எடுத்து வைக்குது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அந்த இடத்துல ரத்த காவு கொடுக்குதுங்க. அதனுடைய எங்க இருந்து ரத்தம் வருதுன்னே தெரியல. ஆனா ரத்தத்தை அப்படியே ஊத்துதுங்க. ஊத்திக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறதுக்காக ட்ரை பண்ணுது. ஆனா அந்த டைம்ல அதால போக முடியலைங்க. மறுபடியும் ரிட்டர்ன் அடிக்குதுங்க. மறுபடியும் உள்ள போகுது, மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுது. இப்படி எல்லாம் நடந்துகிட்டே இருக்கிறத அந்த ஊர் மக்கள் பாக்குறாங்க. பார்த்துக்கிட்டு இது உண்மையான மனுஷன் இல்லை, இங்கிருந்து எல்லாரும் ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் ஓடவும் ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஏறதுக்காக ட்ரை பண்ணுது இவங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு. ஆனா அங்க போக முடியல. ஏன்னா கருப்பனுடைய அந்த கழுத்துல போட்டிருக்கக்கூடிய அந்த ஆர மாலை, அதாவது அந்த பூவாரம் இருக்குது இல்லையா, அந்த வேப்ப மரத்துல தொங்கிட்டு இருக்குங்க. அதால உள்ள போக முடியல. இருந்தாலும் அது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இதை எல்லாருமே பார்த்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த இளவட்ட பசங்கள் எல்லாருமே ஓடிடுறாங்க. ஏன்னா இது மனுஷன் கிடையாது அப்படிங்கறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரிஞ்சிக்கிட்டு இவங்க எல்லாம் ஓடிடுறாங்க இல்லையா. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி 4:30 மணி வரைக்கும் அந்த உருவம் உள்ள போறதுக்கு வாரதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு அங்க இருந்து காணாமலே போயிருதுங்க. மறுநாள் கருப்பண்ணசாமி கோயில இருந்து பூசாரி வந்துடுறாரு. வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொருளை எடுத்துட்டு போய் மறுபடியும் சுடுகாட்டிலே அவங்க புதைச்சிடுறாங்க. சில பல வேலைகள்லாம் செய்தாங்க. புதைக்கிறாரு அந்த கருப்பண்ணசாமி கோவில் பூசாரி. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கருப்பண்ணசாமி கோயிலுக்கு ஒரு பெரிய பூசையை கொடுப்போம். இப்பதான் திருவிழா முடிஞ்சது. இனியும் 8 நாட்கள், அதாவது 8வது ஒரு குடை கொடுப்பாங்க. திருவிழா முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் அடுத்த ஒரு மறுகுடைன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயத்தை அங்க பண்றாங்க. அது ஒரு சிறப்பு மாதிரி எடுக்கப்படும். அந்த மாதிரி பண்றாங்க. அப்படி பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கருப்பண்ணசாமி ஆடவே இல்லைங்க. என்னடா நடக்குது, சாமியா ஆடல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய தடவை அந்த பூசாரி ட்ரை பண்றாரு. அந்த பூசாரியுடைய உடம்புல தாங்க அந்த கருப்பசாமி வருவாரு. ஆனா அங்க சாமி வரவே இல்லைங்க. ரொம்ப நேரமாட்டு அந்த கோவிலுடைய வெளிப்பக்கத்துல நின்றுகிட்டு அவர் அந்த சாமியை வர சொல்றாரு. ஆனா சாமி வரவே இல்லைங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. கடைசியாட்டு அந்த பூசாரி என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பீடம், அதாவது அந்த சிற்பம் இருக்கும் இல்லையா, கருப்பண்ணசாமியுடைய அந்த சிற்பம் இருக்குது, அந்த சிற்பத்துடைய காலில் தொடுறாருங்க. அப்படி தொட்ட உடனே என்ன நடக்குது அப்படின்னா அவருடைய உடம்புல அந்த சாமி வந்துருது. அதாவது கருப்பண்ணசாமி வந்துடுறாரு. ஆனா கருப்பண்ணசாமி வந்துகிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா என்னுடைய கருவறையை சுத்தி என்ன மந்திர கட்டுகளால கட்டப்பட்டிருக்குது. என்ன மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 7-8 கோவில் இருக்குங்க. இந்த கோவில் எல்லாமே கட்டப்பட்டிருக்குது. அதுல மேனப்பட்டிருக்கக்கூடிய கோவில் அப்படி எதுன்னு பாத்தீங்கன்னா பத்ரகாளி அம்மனுடைய கோவில் கட்டப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லைங்க, முனீஸ்வரன் கோவில் ஒரு 6 கோவில்கள் கட்டப்பட்டிருக்குங்க. அது மாதிரி கருப்பண்ணசாமி கோவில் 2 கோவில்கள் கட்டப்பட்டிருக்குது. இது கட்டப்பட்டிருக்கக்கூடிய இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுடுகாட்டு பாதைக்கு அடுத்த ஊருக்கே போகக்கூடிய வழி இருக்குங்க. அந்த வழியில இருக்கக்கூடிய இந்த சாமிகளை தான் கட்டப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயத்த அந்த இடத்துல அந்த கருப்பண்ணசாமி சொல்றாருங்க. நான் வெளியே வரணும், என்ன எப்படியாவது கெட்ட வைத்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி சொல்லியிருக்குங்க. இவங்களுக்கு எதுவுமே புரியல. என்ன நடக்குது, சாமியே கட்டி இருக்கிறாங்க, அது எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனைக்கு போயிடுறாங்க. இருந்தாலும் அந்த சாமி சொல்லிக்கிட்டு அங்கிருந்து மலையேறுறாரு. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த வழியும் இல்லை. அதாவது ஃபுல்லா எல்லாமே அடைச்சி கட்டின மாதிரி இருக்குது. இனிமேல் அந்த இடத்தை விட்டு உள்ள போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா அந்த நைட்டு வருது இல்லையா, அந்த உருவம் நம்மளுடைய வெங்கடேஸ்வரனுடைய வீட்டுக்குள்ள போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறது மாதிரி அந்த கருப்பண்ணசாமி கோவில் பூசாரின்னு சொல்றாருங்க. இதை ஊரே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாங்க எங்க அப்பாவை தேடி வர்றாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்களுக்குள்ள ஏதோ லிங்க் இருந்திருக்குது. அப்படிதான் பார்த்துருக்குறாங்க. அப்படியே எங்க அப்பாவை பார்த்து எங்க அப்பாவை 1999 காலகட்டத்தில் இந்த இடத்துல நாகர்கோவில்ல இருந்து அவங்க பொள்ளாச்சி ஊருக்கும் கூட்டிட்டு போறாங்க. எங்க அப்பா கூட 2 சிஷியன்மார் இருந்திருக்கிறாங்க. இவங்க மொத்தம் 3 பேருங்க. அப்படி உள்ள போகும்போதே எங்க அப்பாவுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருது. என்ன அப்படின்னா பத்ரகாளி அம்மனுடைய கோவில் கட்டப்பட்டிருக்கிறதும் தெரிஞ்சிருது. உடனே முதல்ல அந்த பத்ரகாளி அம்மன் கோவில்ல இருக்கக்கூடிய கெட்டதாங்க அறுக்குறாங்க. அது ஒரு புடலங்காயில சில எந்திரங்கள் எழுதப்பட்டு சில மந்திரங்கள் ஓதப்பட்டு அந்த கெட்ட அறுத்துடுறாங்க. அப்படி அந்த பத்ரகாளி அம்மனுடைய கெட்ட அறுத்து கிளியர் பண்ணிடுறாங்க. அடுத்ததாக அங்க இருக்கக்கூடிய முனீஸ்வரன் கோவில் எல்லா கோவில்லையும் கெட்ட அறுக்கப்படுதுங்க. இது பட்ட பகல்ல நடக்குதுங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா அந்த இன்னொரு கருப்பண்ணசாமி கோவில் சொன்னாங்க இல்லையா, அந்த கோவில உள்ள கெட்டையும் அறுத்துடுறாரு எங்க அப்பா. அதுக்கு பிறகுதாங்க இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கருப்பண்ணசாமி கோவிலுடைய கெட்டையும் அறுக்கிறாருங்க. அப்படி அறுத்த உடனே கருப்பண்ணசாமி அங்க வந்துடுறாரு. நான் பாத்துக்கிடுறேன், நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரில சொல்ல ஆரம்பிச்சிடுறாருங்க.
இருந்தாலும் நம்ம வந்திருக்கிறது வெங்கடேஸ்வரனை காப்பாத்துறதுக்கு, வெங்கடேஸ்வரனை காப்பாத்திட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையும் எங்க அப்பாவுக்கு இருக்குது. அதனால எங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா அந்த வீட்டுக்கு போறாரு. அதாவது வெங்கடேஸ்வரன் வீட்டுக்கு போகும்போதே அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்து அப்பா அப்பமே எடுத்து சொல்லிடுறாரு. என்ன அப்படின்னா வெளியில போட்டிருக்கக்கூடிய அந்த கருப்பசாமியுடைய அந்த ஆரம் பூ இருக்குது பாத்தீங்களா, இந்த பூ அந்த வெளி இடத்துல இருந்ததுனால அந்த கருப்பு உருவம் அப்படிங்கிற அந்த உருவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரத்த காட்டேரி தாங்க. இந்த ரத்த காட்டேரியை தாங்க ஏவி விட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிய வருது. ஆனா என்ன அப்படின்னா இதை செய்யறது அந்த மாந்திரிகம் தான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. எங்க அப்பா தான் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி அது பண்றது அந்த மாந்திரிகம் தான், ஆனா அவன் இந்த ஊருக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு நாளைக்கு காலையில பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒதுக்கிடுறாங்க. ஏன்னா அன்னைக்கு நைட்டு வரைக்கும் இவங்களுக்கு வேலை இருந்தது, இனிமேல் அது வந்தா நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கும் அங்க இருக்கக்கூடியவங்களும் வந்துடுறாங்க. எங்க அப்பாவும் அங்கதாங்க இருக்காங்க, 2 சிஷ்யனோட நம்மளுடைய வெங்கடேஸ்வரன் வீட்டுல தான் இருக்கிறாரு. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டும் அதே உருவம் அந்த இடத்துக்கு வருதுங்க. இதை பார்த்த உடனே எங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க வீட்டுல வந்து ஆடுகள்லாம் வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு ஆடை பிடிச்சி சிசியமார வச்சு தலையை வெட்டிடுறாருங்க. தலையை வெட்டின உடனே அது பயங்கரமா கத்திக்கிட்டு அந்த சுடுகாட்டு பாதையை நோக்கி ஓடுறதையும் எங்க அப்பா பார்த்துருக்கிறாரு. அது மட்டும் இல்ல அந்த ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் இருந்திருக்கிறாங்க, அவங்களும் பார்த்துருக்கிறாங்க. அந்த உருவம் அதுக்கப்புறம் அங்க வரவே இல்லைங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. மறுநாள் வந்து ஒரு பெரிய பூஜையை பண்றாங்க அந்த சுடுகாட்டுக்கு போய். என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே முடிச்சிடுறாங்க. அந்த சுடுகாட்டுல போய் சில பல பூஜைகள்லாம் பண்ணி அது வந்து ரத்த காட்டேரி அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சதுனால அதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணி அந்த ரத்த காட்டேரிய அந்த சுடுகாட்டுக்குள்ள அடக்கவும் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த சம்பவம் அப்படியே முடியுதுங்க. என்ன அப்படின்னா அந்த ஊருக்குள்ளாடி கருப்பண்ணசாமி வந்து வலம் வர ஆரம்பிச்சிட்டாரு. அதனால இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்ல, வெங்கடேஸ்வரனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்படுதுங்க. இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்ச மறுநாள் காலையில அந்த மாந்திரிகனை தேடி அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள், அவனுடைய வீடு தனியா தான் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த வீட்டுக்கும் போயிருக்கிறாங்க. ஆனா அவன் வீட்டுக்குள்ளே இல்ல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் அந்த ஊருக்குள்ளே இல்ல அப்படிங்கறது எங்க அப்பா போன உடனே கண்டுபிடிச்சு சொல்லிடுறாரு. இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டெல்லாம் அடிச்சு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து. இன்னி இவங்க இருக்கக்கூடாது, ஊர் கட்டுப்பாடு போட்டு அவனை இந்த ஊருக்குள்ளே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்கள் வந்து எல்லாருமே ஒரு இது பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த நபர் அந்த ஊருக்குள்ள வரலைங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னா வெங்கடேஸ்வரனுக்கு எங்க அப்பா வந்து அந்த டைம்ல இந்த எந்திரங்கள்லாம் எழுதி கொடுக்கப்பட்டு தாயத்தெல்லாம் கட்டப்பட்டு அவங்க குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் தாயத்து கட்டி இருக்கிறாங்க. அதே மாதிரி எந்திரங்களும் கொடுக்கப்பட்டு எல்லாத்தையும் பூஜை பண்றதுக்கான விதிமுறைகளையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு எங்க அப்பா அங்கிருந்து வந்துடுறாருங்க. கிட்டத்தட்ட 21 நாள் கழியுதுங்க. 21 நாள் கழிஞ்சு ஒரு சம்பவத்தை அதே நபர் வந்து எங்க அப்பா கிட்ட வந்து சொல்லிட்டு போறாருங்க. என்ன அப்படின்னா அந்த டைம்ல போன் கான்டாக்ட்லாம் பெரிய அளவுல கிடையாதுங்க. அதனால நடக்கக்கூடிய சம்பவம் தான். அவரு ஸ்ட்ரெயிட்டா வந்து எங்க அப்பா கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி எங்க ஊர்ல இருந்து 2 ஊர் தள்ளி இருக்கக்கூடிய சுடுகாட்டுக்குள்ளாடி அந்த ஆட்டு தலையோட வாழை இலையில அந்த மாந்திரீகன் இறந்து கிடக்குறான் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லிட்டு அந்த நபர் போயிடுறாருங்க. இந்த நேரத்துல மறுபடியும் அதாவது ட்ரை பண்ணியிருப்பான், அதனாலதான் அவன் இறந்து போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்களை கொல்லதுக்காக அவன் ட்ரை பண்ணியிருக்கணும், கண்டிப்பா அவனுக்கு அந்த கருப்பசாமி அந்த தண்டனையை கொடுத்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த எங்க அப்பாவும் சொல்லி விட்டுறாரு. உங்களுக்கு இனி பிரச்சனை இல்லை, நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி இந்த சம்பவம் அந்த காலகட்டத்துல இப்படிதாங்க நடந்து முடிஞ்சிருக்குது. ஆனா அடுத்த சம்பவம் என்ன அப்படின்னா 2018 தாங்க அடுத்த சம்பவம் தொடங்குது. வேற ஒண்ணும் இல்ல, நம்மளுடைய வெங்கடேஸ்வரனுடைய வீட்டுல தான் தொடங்குது. வெங்கடேஸ்வரன் எங்க அப்பாவை தெரியும் இல்ல, அதனால இங்க தேடி வந்துட்டாரு. அப்ப எங்க அப்பா இல்ல, அப்பா 2013 இறந்துட்டாரு. அதனால நான் தான் இருந்தேன், என்ன தாங்க கூட்டிட்டு போனாரு. நானும் என்னுடைய 2 சிசியர்மார்கள் ஒரு 3 பேர் போனோங்க அப்படி அந்த பொள்ளாச்சி ஊருக்கு. அப்ப நடந்த விஷயங்கள் அப்பமே இந்த டைம்லயே அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி இருந்தாரு என்கிட்ட. இந்த மாதிரி அப்பா வந்து இதெல்லாம் பண்ணி கொடுத்தாருப்பா, அதுக்கு பிறகு அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஆனா இப்போ எனக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனை அதை விட பெரிய பிரச்சனையா இருக்குது. என்ன அப்படின்னா அவருடைய பேர பசங்க, அதாவது மகளுடைய மகன், கிட்டத்தட்ட அவங்க 2 மகளுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. 2 மகளுக்கும் 2 பசங்க, அதாவது மூத்த மகளுக்கு வந்து 2 பசங்க, 2வது மகளுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க. ஆனா இவங்க வீட்டுக்கு அடிக்கடி வருஷத்துல ஒருக்க வர்றது மாதிரி தான் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க தன்னுடைய மகள்கள். அதான் அவங்க மனைவி இறந்துட்டாங்க, வெங்கடேஸ்வரனுடைய மனைவி இறந்துட்டாங்க. அதனால அப்பாவை பாக்குறதுக்காக வரக்கூடிய பிள்ளைகள் கூட அந்த பேர பிள்ளைகள் வருவாங்க இல்லையா, அவங்க அந்த வீட்டுக்கு வந்தாலே ரொம்ப ஜாலியா இருப்பாங்களா, அதாவது வெங்கடேஸ்வரன் வீட்டுக்கு அப்படிதாங்க ஜாலியா இருக்கிறதுக்காக அந்த பிள்ளைகளும் வந்திருக்கிறாங்க. அந்த காலகட்ட சூழ்நிலையில தான் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய மூத்த மகளுடைய மகன் வந்து பயங்கரமான சுட்டித்தனங்க. அவருடைய பேர் சிவா அப்படின்னு சொல்லப்படுது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய இடம்லாம் கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சுங்க. அதனால இந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்கான கிரவுண்ட் எங்க இருக்குதுன்னு பார்த்து இந்த பையன் பேரன் இருக்கிறார் இல்லையா, அவரு போய் விளையாடுறது வழக்கங்க. அப்படிதான் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சின்ன பசங்க கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த விளையாடக்கூடிய இடம் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாந்திரிகன் ஒருத்தன் இறந்து போனான் இல்லையா, அவனுடைய வீடு ஒண்ணு இருந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, தனியான ஒரு வீடு. அந்த இடம்லாம் வந்து கிரவுண்ட் ஆயிருதுங்க. அந்த வீடு மட்டும்
மட்டும் தனியா ஓட்ட உடசலா இருந்திருக்குது. கிரவுண்ட்ல இருந்து ஒரு 50 மீட்டர் தள்ளி தாங்க அந்த வீடு இருக்குது. ஆனா என்ன அப்படின்னா அங்க யாரும் போகிறது கிடையாதுங்க. அந்த வீடு வந்து அந்த அளவுக்கு பேர் வாங்கின ஒரு வீடுன்னு சொல்லலாம். என்னன்னா பல அமானுஷ்ய சம்பவங்களை அந்த இடத்துக்குள்ள அடக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடுங்க. அந்த வீட்டுக்குள்ள யாரும் போகக்கூடாது அப்படிங்கறது மாதிரி அந்த ஊருக்குள்ளே ஒரு சட்டம் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய பசங்க யாருமே அந்த பக்கம் போறது கிடையாது. இந்த நபர், அதாவது சிவா இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து விளையாடுறதுக்கு போறாரு, கிரிக்கெட் விளையாடுறதுக்காக. கிரவுண்ட்ல விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. விளையாடிக்கிட்டு இருக்கும்போது இந்த பந்து அடிச்சு விட்டா ரொம்ப தூரத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அடிச்சு விட்ட ஆளை போய் தான் எடுத்துட்டு வரணும். அந்த ஸ்டேஜில் தான் அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. அதனால அந்த இடத்துல பந்து அடிச்சு விடுறது நம்மளுடைய சிவா தாங்க. சிவா அடிச்சு விட்ட பந்து வந்து கரெக்டா அந்த மாந்திரிகன் இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளேயும் போயிருதுங்க. அப்படி அந்த வீட்டுக்குள்ள போன பந்தை எடுக்கிறதுக்காக சிவா தாங்க போயாகணும். ஆனா அங்க இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய பசங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க சொல்றாங்க, டே வேண்டாண்டா, அந்த பந்தே நமக்கு வேண்டாம், நம்ம புது பந்து வாங்கிடலாம், அந்த பந்தை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்டா இப்படி பயந்து சாவறீங்க, நான் போய் எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சின்ன வயசுல ஒரு தைரியம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தைரியத்தோட அந்த இடத்த நோக்கி வேக வேகமா சிவா போறாருங்க. சிவாயும் உள்ள போயிடுறாரு. அங்க போகும்போது ஏகப்பட்ட பந்து கிடக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 பந்து இருந்திருக்குது. எல்லாத்தையுமே அங்க இருக்கக்கூடிய கேப் விளையாட்டு வெளியே தூக்கி எறிய ஆரம்பிச்சிட்டாருங்க, வீச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பந்துகள் அவ்வளவு வெளியே வந்துகிட்டே இருக்குது. இங்க இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து பயங்கரமாட்டு சந்தோஷம் தான். இருந்தாலும் அவருடைய அந்த பந்தையும் எடுத்துக்கிட்டு அவர் வெளியே வந்துடுறாருங்க. அப்படி வெளியே வரும்போது தாங்க அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது. என்ன அப்படின்னா, அவருடைய வலது காலில் இருக்கக்கூடிய பெருவிரல் நகம் தட்டுப்பட்டு இளவிடுதுங்க. அதாவது கால் தட்டுப்பட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அந்த நகமே அப்படியே ரெண்டா இளகிடுதுங்க. இளகின பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரத்தம் நிக்கவே இல்லை, நிறைய ரத்தங்கள் சிந்த ஆரம்பிச்சிருது. அந்த நேரத்துல இவருடைய தம்பிகள் 2 பேர் இருக்கிறாங்க. அதாவது இவருக்கு கூட உள்ள பசங்க, அவங்க 2 பேரும் ஓடி வந்து பாக்குறாங்க. மற்ற நபர்கள் யாருமே அந்த இடத்துக்குள்ளே வரலைங்க. இதெல்லாம் அவர் கவனிக்கல. இருந்தாலும் அந்த 2 பசங்களை வந்து கைத்தாங்கலாட்டு கூட்டிக்கிட்டு நேர தாத்தாவுடைய வீட்டுக்கு, அதாவது வெங்கடேஸ்வரனுடைய வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. அவரும் பார்த்துட்டு எப்படா இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி விளையாடும் போது நடந்துருச்சு அப்படிங்கறது மாதிரி சிவாயும் சொல்ல, தாத்தா உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. ஒரு சின்ன மருந்தெல்லாம் வச்சு, அதாவது நகக்கண் அப்படிங்கறதுனால அதை வந்து கெட்ட மாட்டாங்க, ஏன்னா நகம் குறுக்கணும் இல்லையா, அதனால கெட்டி வைக்க மாட்டாங்க. கொஞ்சம் மருந்து மட்டும் வச்சு விடுறாங்க. ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு அன்னைக்கு நைட்டு தாங்க இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய சிவா. அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நள்ளிரவு நேரத்துல பயங்கரமாட்டு ஒரு உருமல் சத்தத்தை கொடுக்கிறாருங்க. அந்த வீட்டுக்குள்ள அவர் நல்ல தூக்கத்துல இருக்கும்போது தாங்க அந்த சத்தம் வந்துகிட்டு இருக்குது. இந்த சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாத்தா தாங்க எந்திரிச்சு பாக்குறாரு. ஏன்னா எல்லா பசங்க, பேர பசங்கள்ல இருந்து பொண்ணுங்க வரைக்கும் நடு ஹால்ல தான் படுத்திருக்கிறாங்க. அதனால இவர் பக்கத்துல பாதுகாப்புக்கு தாங்க கட்டில படுத்திருக்கிறாரு. எந்திரிச்சு வந்து பாக்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது அவருக்கு பேரதிர்ச்சி என்ன அப்படின்னா, இந்த சிவாங்கிற அந்த பையனுடைய கண்கள் அப்படி மேல் நோக்கி இருக்கு, கருவிடியே இல்லைங்க. என்னடா நடக்குது இந்த பையனுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு, இந்த இறை கம்ப்ளைண்ட்னு சொல்லுவாங்க, அதாவது இறைன்னா அந்த கிருமி கடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வயிற்றுல, அந்த மாதிரி இருந்தாலும் இந்த கண் வந்து இந்த மாதிரி போகும், அந்த மாதிரி தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பையனை அப்படி தூக்குறாருங்க. ஆனா அவன் அந்த கதறக்கூடிய சத்தம், அதாவது என்ன அப்படின்னா ஒரு மாதிரி இந்த உருமக்கூடிய சத்தத்தை நிறுத்தவே இல்லைங்க. அப்படியே உருமிக்கிட்டே இருக்கிறான். யாரடா இப்படி உரிமிட்டே இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தாத்தாவுடைய கழுத்தை பிடிச்சி சடார்னு தள்ளி விட்டுறான். அப்படி தள்ளி விட்டு அடுத்த செகண்ட் இவரு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோக்கு மேல வெயிட் உண்டுங்க, ஒரு 8 வயசு பையனால அந்த வேகத்துக்கு தள்ளுனா ஒன்றும் அவரை தள்ள முடியாது. ஆனா இவரை தள்ளும் போது போய் விழுந்த வேகத்துக்கு ஒரு 10 பேர் சேர்ந்து தள்ளுனா எப்படி இருக்கும், அதாவது பெரிய மனுஷங்க அந்த ரேஞ்சுக்கு இருந்திருக்குங்க. இதை பார்த்தோன்னே அரண்டுறாரு. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் எந்திக்கும் போது இவர் கீழே விழுந்தார்களே என்ற சத்தம்லாம் கேட்டு அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளும் சரி, அவங்க மகளும் எந்திரிச்சிடறாங்க. என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, இவர் நேரம் போய் அந்த ஃப்ரண்ட் வாசல்ல போய் அப்படியே நிக்கிறாருங்க. அதாவது கதவை திறக்கலைங்க, கதவுக்கு உள் சைடுல அப்படியே கண்ணை மேல பார்த்துக்கிட்டே நிக்கிறாரு. இவரை போய் ஓடி போய் பிடிக்கிறாங்க. பிடிச்சு கேட்கறாங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்த பதிலும் இல்லைங்க. ஒரு மாதிரி உரிமிக்கிட்டே இருக்கிறாருங்க. இந்த நேரத்துல நம்மளுடைய வெங்கடேஸ்வரனுக்கு ஒரு விஷயம் புரியுது. என்ன அப்படின்னா, இது ஏதோ ஒண்ணு இவனுக்கு உடம்புல ஒட்டிட்டு இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கோவில்ல இருக்கக்கூடிய, அதாவது கருப்பணசாமி கோவில்ல இருக்கக்கூடிய அந்த திருநூறு வீட்டுல இருக்குங்க, அதை எடுத்துட்டு வந்து பூசி விடுறாருங்க. அப்படி பூசி விட்டு அடுத்த செகண்ட் வந்து அவர் கொஞ்சம் அப்படி நார்மல் ஆகுறாரு. ஆன பிறகு தாங்க கேட்கறாங்க, என்னப்பா ஆச்சு, நீ எங்க போன, என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அவர் பயங்கரமா தூங்குறதுக்காக ட்ரை பண்றாரு. இருந்தாலும் இவங்க விடற கேட்கறாங்க. இந்த காலில் எப்படி அடிபட்டது அப்படின்லாம் கேட்கும்போது அங்க நடந்த விஷயத்த அந்த கூட இருக்கக்கூடிய பசங்க இருந்தாங்க இல்லையா, இன்னும் 2 பேர் உண்டு, அவங்க 2 பேருமே அங்கதானே தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களே எழுப்பியே கேட்டுடுறாங்க.
அந்த நள்ளிரவு நேரத்துல. அப்படி கேட்ட உடனே அந்த இடத்துல அந்த பசங்க தான் விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு வீடு அங்க இருக்குது, அங்க போய் பந்து எடுக்க போனா அந்த நேரத்துல தான் இந்த காலில் அடிபட்டது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொல்லவே அவருக்கு புரிஞ்சிருதுங்க. ஏற்கனவே அந்த இறந்து போன மாந்திரிகனுடைய வீடு அப்படிங்கறத வந்து தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்ச உடனே அவருக்கு புரிஞ்சிருது ஏதோ ஒண்ணுதான் வந்திருக்குது அப்படிங்கறத. உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, மறுபடியும் ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நேரத்துல வெங்கடேஸ்வரனுடைய 2 மகள்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, உடனே அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணிடுறாங்க. என்னங்க இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, சீக்கிரம் வந்துருங்க அப்படின்ட்டு. அந்த நேரத்துல அவங்க தாத்தா சத்தம் போடுறாரு. இருந்தாலும் அந்த இடத்துல சரி அவங்க வரட்டும் அப்படின்ட்டு நினைச்சிடுறாருங்க. அப்படி அவங்க வர்றதுக்கு முன்னால அந்த வீட்டுக்குள்ள ஒரு அதிபயங்கரமான இன்னொரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பையன் இருக்கிறான் இல்லையா, இவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, எல்லாருமே சுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த பசங்க 3 பேருமே படுத்திருக்கிறாங்க. பெண் குழந்தை வரைக்கும் இளைய மகளுடைய மடியில உட்கார்ந்து இருக்குதுங்க. ஆனா இவங்க 3 பேருமே தூங்கிட்டே தான் இருக்கிறாங்க. டக்குன்னு எந்திரிச்சு இருக்காங்க. அதாவது ஒரு செகண்டுக்குள்ள எந்திரிச்சு நின்றுகிட்டு அந்த செவுர்ல பிடிச்சி வேகமா ஏறி, அதாவது இவங்க ஓட்டு வீடுதாங்க, அந்த செவுர்ல பிடிச்சி வேகமா ஏறி அந்த ஓடையெல்லாம் இடிச்சு உடைக்கிறாங்க. அந்த ஓடு உடைஞ்சு இவங்களால உள்ள நிக்க முடியல, வேகமா உடைக்கிறான். அங்க எங்கேயா போய் உடைக்கிறான் வெளியே போறதுக்காக. அந்த நேரத்துக்குள்ளாடி என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி ஒரு 2 மணி நேரம் ஆகுங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து சேர்றதுக்கு. இந்த 2 மணி நேரத்துக்குள்ள அந்த வீடையே ரணகலப்படுத்திடுறான் அந்த சிவாங்கிற அந்த பையங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 மணிலாம் இருக்குங்க. அந்த நேரத்துக்கு தான் அவங்க ஹஸ்பண்ட்லாம் வந்து சேர்றாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு பையனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலும் போறாங்க. வெங்கடேஸ்வரன் வந்து எடுத்து சொல்றாரு, அதெல்லாம் வேண்டாம், நம்ம வேற ஏதாவது பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படி எடுத்து சொன்னாலும் இவங்க கேட்கல. ஏன்னா அந்த 2018 அப்படின்னு சொல்லும்போது 2000 காலகட்டத்துக்கு பிறகு ஹாஸ்பிட்டல் தான் கூடுதல் கொண்டு போவாங்க. அதனால அவங்களும் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. கிட்டத்தட்ட மறுநாள் விடிஞ்சிருதுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டரும் சொல்லிடுறாங்க. இவரை வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்து அது மட்டும் இல்ல, 2 மாப்பிள்ளைகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க இன்னைக்கு இவங்களை இங்கிருந்து கூட்டிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி தாத்தா கிட்ட சொல்றாங்க. தாத்தாவுக்கு வந்து அவங்க ஒரு நாள் தான் ஆச்சுது, ஒரு 4 நாள் கூட நின்றுட்டு போகட்டுமே அப்படிங்கிற மாதிரி தாங்க அவருக்கு எண்ணம் இருக்குது. ஆனா சொல்ல முடியல, ஏன்னா இந்த பிரச்சனை வந்ததுனால. சரிப்பா, நீங்க ஒரு நாள் நில்லுங்க, நான் ஒரு விஷயம் பண்றேன், அதுக்கப்புறம் இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாங்க என்னுடைய போன் நம்பருக்கு 2018 காலகட்டத்துல எனக்கு கால் பண்றாங்க. நானும் என்னுடைய சிசியமார் 2 பேருமா சேர்ந்து நாங்களும் அந்த இடத்துக்கு போறோங்க. அப்படி அந்த இடத்துக்கு போன பிறகுதான் அங்க ஒரு விஷயமே எங்களுக்கு தெரிய வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பையனை பிடிச்சிருக்கிறது அந்த மாந்திரிகனுடைய ஆன்மா கிடையாதுங்க. இந்த மாந்திரிகன் அடக்கி வச்சிருந்த ஆன்மாங்க. என்ன அப்படின்னா, அந்த ஊருக்குள்ள அந்த மாந்திரிகன் வந்து பல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரேத ஆன்மாக்கள், இறந்து போகக்கூடிய பிரேத ஆன்மாக்களை சுடுகாட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து அதை அவங்க வீட்டுல வச்சு சில பல வேலைகளை செய்து அந்த ஆன்மாக்களை அவனுடைய வேலைக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் கிட்ட இவன் தப்பான தொடர்பு வச்சிருந்திருக்கிறான். அது மட்டும் இல்ல, யாராவது இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள ஏவி விட்டுக்கிட்டு இவனே நல்லவன் மாதிரி போய் அந்த பேயை விரட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் செய்து பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறான். இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு அங்க போன உடனே தெரிய வருதுங்க. நாங்களும் சில பல வேலைகளை செய்து அந்த இடத்துல அந்த பையனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை ஒரு பாவை, அதாவது பொம்மைன்னு சொல்லலாம், மரத்துல செய்து வச்சிருப்போம். அதுல வந்து கிட்டத்தட்ட 11 ஆணிகள் வச்சு அந்த ஆன்மாவை நாங்க அடக்கிடுறோம். அது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய சுடுகாட்டுக்குள்ளாடி கொண்டு போய் இந்த டைம்ல ரீசெண்டா இறந்து போன ஒரு நபருடைய உடம்புக்கு மேலதாங்க அந்த கட்டையை நாங்க புதைச்சிட்டோம். என்ன அப்படின்னா, அந்த உடம்பு அழுகிறது மாதிரி இந்த கட்டையும் அழுகி அந்த ஆன்மாவும் 2ம் சேர்ந்து அப்படியே காணாம போயிடும். அதுக்கான வேலையை நாங்க செய்தோம். அப்படி அந்த விஷயங்களை செய்து முடிச்சுக்கிட்டு நாங்களும் அங்க இருந்து கிளம்பிட்டோங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருது. அதுக்கு பிறகு அந்த எந்திரங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் அவங்கள்ட்ட கேட்கறேன். ஏன்னா எங்க அப்பா எழுதி கொடுத்தது அந்த எந்திரங்கள் என்ன அப்படின்னு கேட்கும்போது இவங்க நாளடைவில் அதை மறந்துட்டாங்க. அதாவது என்னன்னா, இந்த எந்திரங்கள் வாங்கி எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, எல்லாம் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சு. அதுக்கு பிறகு இவங்க அதை கவனிக்கிறதே இல்லைங்க. அந்த வீட்டுக்குள்ள நான் போய் பார்க்கும்போது அந்த எந்திரங்கள், அதாவது இந்த திருப்பிடிச்சு போய் இருக்குது, கரையான்லாம் ஏறி அரிச்சு அந்த மாதிரி இருக்குது. அதன் பிறகு நாங்களே வந்து எந்திரங்கள் ரெடி பண்ணி அவங்களுக்கு தாயத்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க நல்லா தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள அந்த பிரச்சனையில இருந்து வெளியே எடுத்துட்டு வந்துட்டோம். அந்த பையனையும் காப்பாத்திட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இந்த மாதிரி தாங்க இந்த சம்பவம் நடந்தது. அதன் பிறகு வெங்கடேஸ்வரனுடைய லைஃப் வந்து செட்டில் ஆயிட்டுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. வெங்கடேஸ்வரன் இப்ப வந்து அவங்க மூத்த மகளுடைய வீட்டுல தான் இருந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது இல்லாம நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கிறேன், ஆல்ரெடி எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, நீங்க தானே வந்து கிளியர் பண்ணீங்க 2018 காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னுடைய சம்பவம், அதாவது என்னுடைய ஊர்ல நடந்தது, உங்க அப்பா வந்து கிளியர் பண்ணது,
நீங்க அதுக்கு பிறகு வந்து பண்ணது இது எல்லாத்தையும் நீங்க கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்மையான வேண்டுகோளா வச்சிருந்தாங்க. அதனாலதான் இந்த சம்பவத்தை நம்மளோட நாகாமனுஷன் சேனல்ல போட்டிருக்கிறேன். இந்த சம்பவத்தை நமக்கு ஞாபகப்படுத்தின நம்மளுடைய வெங்கடேஸ்வரனுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த சம்பவத்துக்கு மறக்காம ஒரு லைக்கை கொடுத்துருங்க. மறக்காம இந்த சம்பவத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை மறக்காம தட்டுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.